ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கையில நறுக்குன்னு 4 பீஸ். இந்த 4 சிக்கன் பீஸை அப்படியே சுட்டு மணக்க மணக்க சாப்பிட போறேன். என்னடா சுட்டு சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம் பாஸ். பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன சாப்பிட போறதுல சந்தேகம் வந்துருச்சு? என்ன சந்தேகம்? நம்ம இப்ப வாழை மரத்துக்கிட்ட நிக்கிறோம். ஆமா. பெரியவங்க எல்லாம் நீ வாழையடி வாழையா வாழணும்னு சொல்றாங்களே, ஆமா. அது எதுக்கு? அடே, பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லல. இப்ப வாழை மரத்தை வெட்டணும்னு வச்சுக்கவே, அது திரும்ப வளருதா? ஆமா பாஸ். வளருதுல? ஆமா பாஸ். அது மாதிரிதான் இப்ப நம்ம பிறக்கிறோம், நிறைய சாதனைகளை செய்யறோம், நிறைய பேருக்கு நல்லது செய்யறோம். நம்ம இறந்து போனோம்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணுமா இல்லையா? ஆமா பாஸ். நம்ம இறந்து போனாலும் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு பிள்ளை ஊட்டி இருக்குமா இல்லையா? அதுதான் வாழையடி வாழையா நீ வளருவே வாழ்வே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப பேசிருக்க நேரம் இல்ல. உடனே இந்த 4 பீஸா நறுக்குன்னு அப்படி சுட்டு மணக்க மணக்க சாப்பிடுறான் வாங்க சொல்லுவாங்க. எதை செஞ்சாலும் சாமி கும்பிட்டு செய்யணும்டா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால அப்பனே விநாயகா முருகா நெருப்பை மூட்டி அப்படியே சுட்ட கறி ரெடி பண்ண போறோம். அப்படியே சும்மா தக்க 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 தக்கன்னு நெருப்பு அப்படியே வந்து நம்ம சிக்கன் சுட்டு கறிய சாப்பிடலாம். இந்த சிக்கன் பீஸுக்கள் நல்ல மசாலா தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இடையில இந்த சிக்கன்ல அப்படியே மசாலா அப்படியே சாரணும், தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சுத்தமான நல்லெண்ணெய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது மேலே நமக்கு வந்துட்டு எண்ணெய் அப்படி நல்லா சேர்றதுக்காக அப்படி கருவேப்பிலையை தயார் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்துங்க, தடவி இது பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் தூள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா தயிரை ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நம்ம தயிர் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கிறோம். ஆமாம். அடுத்து எண்ணெய் கொஞ்சமாக அப்படி மேலே அப்படி அப்படி ஊற்றிக்கிடுவோம். போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா வச்சுருக்குறோம். சிக்கன் மசாலாவையும் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் அப்படி சேமா கொட்டிடுவோம். ஓகே, கொட்டிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாறு அப்படியே பிரிஞ்சுட்டுக்குவோம். ஆமாம், 2 பழம். அப்பா பரவாயில்ல, நல்ல எலுமிச்சம்பழம் நல்லா சாறு வருதுங்க. ஒரு சில எலுமிச்சத்தெல்லாம் அமுக்குனாலும் சாறு வராது. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சேர்த்து சாப்பிடுங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க, நிறைய பேர் கூட சாப்பிடுவீங்க. அதனால அளவாக உப்பு போட்டுக்கிட்டு அது மொத்தத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம இந்த இதுக்குள்ள கறியெல்லாம் கீறி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ள நல்லா மசாலா போடுற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உப்பு இதெல்லாம் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், மொத்தம் 2 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 3வது பீஸ். ஆஹா, பாஸ், வாசனை தூக்குதே. சரி, இதை எப்படி சாப்பிடுறது? நேரா சாப்பிடவா இல்ல மேல இருந்து சாப்பிடவா? ஆனா அறைய விட்ட லூசுப்பல சிக்கனை சுட்டு சாப்பிடறோம்னு சொன்னோம். எப்படி பச்சை சாப்பிடுவேன்? அதுதானே ரெடி பண்ணி இருக்கேன். தூக்கி அது மேல வச்சு எண்ணெய் நல்லா பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். லூசுப்பல கொட்டாக்க ராஸ்கல். ஒரு பீஸ் அங்கே வச்சிட்டோமா? ஆமா பாஸ். 2வது லெக் பீஸ் அப்படியே இங்கன்னு வைக்கிறேன். 3வது பீஸ் இருடா, ஏன்டா அதுக்குள்ள அவசரப்படுவான்டா. அப்படி வச்சிருவோம். அடுத்த பீஸு அப்படி வச்சிருவோம்.
கொஞ்சம் தள்ளியே வச்சிருவோம். சூடாகட்டும் சூடாகட்டும். ஏய், ஏதாவது மந்திரம் சொல்லு. மந்திரமா? எந்த மந்திரம் பாஸ்? மந்திரம் கத்துக்கலையா? கத்துக்கவே இல்ல பாஸ். சரி, அடுத்த சமையல கத்துக்குருவோம். இந்த கருவேப்பிலையில நல்லெண்ணெயை தடவி இருக்கேன், எதுக்கு தெரியுமா? எதுக்கு பாஸ்? உன் மொட்டை மடியில தடவை. எங்க கல்றா துண்ட. அட, உண்மையிலே மொட்டை பையதாக்காவே. ஏய், இந்த நல்லெண்ணெயை இதுல தடவணும்டா. அப்படி சிக்கனுக்கு வலிக்காம தடவுனாத்தான் நல்ல மணமா கறி இருப்பாங்க. சரிதானே? இதுதான் பாஸ். எப்படி இருக்கு பாஸ்? வாசமே சூப்பரா இருக்கு பாஸ். சமைக்க மாட்டாரு, எல்லாம் நான் ரெடி பண்ணுவேன். இவர் வாசனை மட்டும் சூப்பரா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி மயங்கி சாப்பிடுவாப்ல. நம்ம வயதான சாப்பிட்டு போறேன். எலும்பு சம்பளத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுருமா? ஏன்னா அதை பிழிஞ்சு விட்டோம்னா டேஸ்டா இருப்பாப்ல. அப்படி எல்லாத்துக்குமே அப்படி சேர்த்தாப்ல. அப்படி இதை சாப்பிடக்கூடாதா? இதை சாப்பிடணும்டா. இந்தா, உனக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு பீஸ். என்ன பீஸ்? ஒரு பீஸ் தான். என்ன மனுஷ மக்கள் மாதிரி சிக்கனையும் சண்டை போட விடுறேன். பாத்தியால என்னென்ன கூத்து பண்றாம இருக்க சாப்பிடும் போது. பாத்தீங்களா, சொல்லவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாம இருக்க. எப்படி இருக்கு பாஸ்? சூப்பரா இருக்கு பாஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாஸ். ஏண்டா, நான் எந்த பக்கம் முதல்ல சாப்பிட? கடைசி வந்து வாங்க பாஸ். அப்படி இங்க இருந்து வரவா? சரி, ஓகே, சாப்பிட்டு போவோம். ஆஹா, அருமையா இருக்கா. என்ன டேஸ்ட். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சோங்களேன், எல்லா சாப்பாடு சும்மா டேஸ்டா இருக்குங்க. அதோட வெங்காய பிசைஞ்சு சேர்த்து சாப்பிடுவோம். சூப்பரா இருப்பாப்ல. ஆஹா, நீங்க சாப்பிட்டுக்க. டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்க? டேஸ்டா இருக்கு பாஸ். ஏதோ ஒன் பீஸ் பீஸை மாத்தி விடாரா? கரெக்டா எடுத்துடா. ஆஹா, சுவையோ சுவைங்க. அப்படியே வெங்காயம் சொல்லி வச்சுக்கலாம். வெங்காயத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவல். இன்னொன்னு வச்சுக்கலாம். பாத்தீங்களா, நல்லா சுட்டுருக்கேனே. இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, நல்லா பக்குவமா வந்திருக்குங்க. சூப்பரா இருக்கு. சுவையோ சுவை. இது கொஞ்சம் காரமா பத்தலை, இதை கடிச்சுக்குவோம். ஆஹா, பச்சை மிளகாய் காரம் சேரும்போது அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சுட்ட கறி நீங்களும் வீட்டில் கற்றுக்கிட்டு அருமையாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம செஞ்ச மாதிரியே சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய். என் கையில் பீஸ் இல்லை, அவன் கையில் பீஸ் இருக்கு. சாப்பிட்டு போற நம்ம அப்ரெண்டிஸ் தானே, பரவாயில்ல, ஜாலியாக இருங்க. அடுத்த வீடியோ மிக விரைவில் வருது. முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.